செய்ய முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக அதிமுக வெளியிட்டுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் மத்தியில் ஆளக்கூடிய மோடி ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் ஆளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருந்தாலும் மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். பதவியை காப்பாற்றிக் கொள்ள எதையும் செய்பவர்களாக இருப்பதாக விமர்சித்தார். சசிகலாவின் கால்களை பிடித்து முதலமைச்சர் பதவியை பெற்ற எடப்பாடி பழனிசாமி அதனை காப்பாற்றிக் கொள்ள மோடியின் கைகளை பிடித்து அவருக்கு ஜால்ரா போட்டு வருவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். செய்ய முடியாத பல்வேறு செயல்களை வாக்குறுதியாக அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளவர்கள் என்றும் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். நீட் தேர்வுக்கு விலக்கு பெற அதிமுகவால் முடிந்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேர்தல் அறிக்கை வெளியிட்ட அதே தேதியில் அதே நேரத்தில் தான் அதிமுகவும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. ஆட்சியில் இருக்கக்கூடிய 2 முறையாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் அறிக்கையில அவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள்? பல செய்திகளை முடியாத காரியத்தை அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதிலே முக்கியமாக ஒன்று நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருப்பதுதான் வேடிக்கை. பொள்ளாச்சியில் நடந்த கொடுமைகளுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு இரங்கலோ ஆறுதல் செய்தியோ வெளியிட்டார்களா என்று கேள்வி எழுப்பிய ஸ்டாலின் இந்த கொடுமைக்கு ஆளும் கட்சியே காரணமாக இருந்திருப்பதாக கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் இதற்குரிய தண்டனையை ஆளும் கட்சியினர் பெறுவார்கள் என்று மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தார். ஆக இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சி தான் காரணமாக இருந்திருக்கிறது. இதற்குரிய தண்டனையை இப்பொழுது பெறுகிறார்களோ பெறவில்லையோ, நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதற்குரிய தண்டனையை அவர்கள் பெற்றே தீருவார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பொல்லாத சம்பவங்கள் நடக்குது. ஆக இந்த பொல்லாத சம்பவங்கள் நடப்பதற்கு ஒரு சாட்சி தான் இந்த பொள்ளாச்சி சம்பவம்.